ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தோட அமைச்சரவை அதிரடி உத்தரவு. வருகின்ற ஞாயிறு முதல் அனைத்து மேல்நிலை பள்ளிகளும் திறக்கப்படும். குவைத்து சாலையில் திடீரென்று குதித்து படுகாயமடைந்த வெளிநாட்டவர் தீவிர சிகிச்சை. வீட்டில் சட்டவிரோதமாக உணவு தயாரித்து விற்பனை செய்து வந்த நபர். இப்படி பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் தமிழா 360. குவைத்தோட பொது உணவு மற்றும் ஊட்டச்சத்து ஆணையம் உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து ஹவல்லி கவர்னரேட்டில் உள்ள ஒரு தனியார் வீட்டை சோதனை நடத்திருக்கிறாங்க. இப்படி சோதனை நடத்தினதுல சட்டவிரோதமாக அவர்கள் உணவு தயாரித்து விற்பனை செய்து வந்தது தெரிய வந்ததை தொடர்ந்து அந்த வீட்டை அதிகாரிகள் மூடியுள்ளனர். மேலும் தகுந்த சுகாதார உரிமம் இல்லாமல் அந்த இடம் செயல்பட்டு வந்ததாகவும், மேலும் ஆய்வில் கடுமையான சுகாதார மற்றும் பொது சுகாதார விதிமீறல்கள் கண்டறியப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. உணவு பாதுகாப்புக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்ததோடு இதை அடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர். மேலும் விதிமுறைகளை மீறி செயல்படுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் தொடரும் என்றும் ஆய்வு பணிகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது. அடுத்து குவைத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் அனைத்து அரசு துறைகளிலும் 100% பணியாளர்கள் நேரில் பணிக்கு வர வேண்டும் என அமைச்சரவை உத்தரவிட்டுள்ளது. இதனுடன் சலுகை இல்லாமல் வழக்கமான வேலை நேரமும் மீண்டும் அமலுக்கு வரும் என்றும் பிற்பகல் பணி நேரங்களும் மீண்டும் தொடங்கப்படும் என்றும் குவைத் அரசு அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இப்ப வாங்க அடுத்த தகவலை பார்க்கலாம். குவைத்தில் அல்ட்ரிகா பகுதியில் ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. சாலையில் கார் போயிட்டு இருக்கும்போது திடீரென ஒரு வெளிநாட்டவர் அந்த கார் முன்னாடி போய் குதிச்சிருக்கிறாரு. கடுமையாக அதில் படுகாயம் அடைந்த அந்த நபர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பாக உள்துறை அமைச்சகம் முழுமையான விசாரணை தொடங்கியுள்ளது. கார் ஓட்டிய குவைத் நாட்டு நபர் வெளிநாட்டவர் திடீரென வாகனத்தின் முன் குதித்ததாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால அங்க இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விரைவில் இதோட உண்மை சம்பவம் என்னங்கிறத அதிகாரிகள் தெரிவிப்பாங்க. இப்ப கடைசியான தகவலை பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை மாலை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் அரசு மற்றும் தனியார் துறைகளின் மேல்நிலை மாணவர்களுக்கான நேரடி வகுப்புகளை மீண்டும் தொடங்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்த கூட்டத்தில் கல்வித்துறையின் அமைச்சர் கல்வித்துறையின் தற்போதைய நிலை குறித்த விரிவான அறிக்கையை பிரதமரிடம் சமர்ப்பித்தார். இதன் மூலம் ஆன்லைன் வகுப்புகள் முடிவுக்கு வருகின்றன. ஆன்லைன் வகுப்புகள் மூலம் ஏற்படும் பிரச்சனைகள், சந்திக்கும் சவால்கள் தொடர்பான கடந்த தினங்களில் நாளிதழ்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பரவலாக விவாதிக்கப்பட்ட நிலையில் பள்ளிகள் திறப்பு குறித்து அமைச்சரவை எடுத்த முடிவு பெரும் மாறுதலாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸ்கூல் இல்லைனாலும் ஏதாச்சும் டியூட்டியை கொடுத்துருதோன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு நடந்தோம். இப்போ என்னன்னா, ஸ்கூல் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது காலையிலேயே 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலம்புல வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அறிவிப்பு மேல்நிலை பள்ளிகளுக்கு மட்டும்தான். இங்கே குவைத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் மேல்நிலை பள்ளிகளுக்கு மட்டும்தான், சின்ன பிள்ளைங்களுக்கு கிடையாது. விரைவில் இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் சம்பந்தமான அறிவிப்பு வெளியாகுங்கிறத எதிர்பார்ப்போம். அப்புறம் பொய்யான தகவலை சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இதுக்கும் பதிவிட்டுறாதீங்க. சொல்லக்கூடிய நியூஸை இடையிலே நிப்பாட்டிட்டு பாதியிலே நீங்க கமெண்ட் தெரிவிக்கிறீங்க. அதனாலே குழப்பம் ஏற்பட்டுறது. அதனால வீடியோவை முழுசா பார்க்கறது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை எடுத்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செஞ்சு விட்டுட்டு நம்மளை ஃபாலோ பண்ணீங்க. See you நண்பா.